நாம் இப்போ ஓரியோ கேக்கு செய்ய போகிறோங்க. வீட்லேயே மைக்ரோ ஓவன் இல்லாமல் இந்த கேக்கு செய்யலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓரியோ பிஸ்கெட் 5 பேக்கெட் எடுத்துக்கிட்டேங்க. இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக இது செஞ்சிடலாங்க, ஈஸியாக. ஒரு மிக்சியில் எடுத்து உடச்சி போட்டுக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க. பால் 1 கப்பு ஊற்றிட்டேங்க, திக்கான பால். பிஸ்கெட்லேயே சுகர் இருக்கும், அதனால் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிட்டேங்க. ஒயிட் சுகர் நல்லா அரைச்சிடுங்க. இது மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள், திக்காக. வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த கேக்குக்கு. ரொம்ப ஈஸியாக சின்ன பிள்ளைங்க கூட செஞ்சிடலாம் இந்த கேக்கு. இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டிங் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பர் வச்சுக்கிட்டோம், எண்ணெய் தடவிக்கிட்டேங்க. கேக் மோல்டிங் இல்லாதவங்க கிண்ணங்கள்லேயே செய்யலாம். அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு ஊற்றிடுங்க. ஃபுல்லாக வழிய ஊற்றாதீங்க, 3/4 பதத்துக்கு ஊற்றிடுங்க. அப்போ தான் கேக்கு வெந்தால் மேலே வரும். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு நட்ஸும் சேர்த்துக்கலாம். நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா சேர்த்துக்கிட்டேங்க. செர்ரி இருந்தால் கூட சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டேங்க, நான்ஸ்டிக் பாத்திரம். அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு கேக் மோல்டிங்கை வச்சு மூடிட்டேங்க டைட்டாக. இதுக்கு சால்ட்டு எதுவும் போட வேண்டாம், மணல் சால்ட்டு. அப்படியே செய்யலாம் டைரெக்டாக பாத்திரத்தில். அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிட்டேங்க, ரொம்ப ஃபுல்லாக வைக்காதீங்க, கருகிடும். ஸ்லோலியே வேகட்டும். 50 மினிட்ஸ் வச்சுடுங்க, திறக்காதீங்க. அப்புறம் திறந்து வெந்துடுச்சான்னு பார்க்க ஒரு பிக்கல்ஸ் எடுத்து குத்தி பாருங்கள். லேசாக பிசு பிசுப்பாக ஒட்டினா வேகலைன்னு அர்த்தம். குச்சியில் ஒட்டாமல் வந்தால் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிவிடுங்க. கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற வச்சு ஒரு தட்டில் கொட்டிடுங்க. ஆற வச்சு தான் எடுக்கணும், இல்லைனா ஒட்டிக்கிட்டும் வராது. இப்போ சூப்பரான ஒரு கேக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த நட்ஸு போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது பாருங்கள். வீட்லேயே நம்ம இந்த சாக்லேட் கேக்கு செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.